வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டாடா மோட்டார்ஸ். எப்பொழுதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மூவிங்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்போம். இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொசிஷனில், அதாவது ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நிஃப்டியோட லெவல் பார்த்தோன்னா R1 26,024, 26,077, S1 S2 25,788, 25,728. மார்க்கெட் வந்து மறுபடியும் ஹையிலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட ரேஞ்சுக்கு மிடில் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் நமக்கு S1 S2 ரேஞ்சு வந்து ஒரு பையிங்கான சான்சஸும், R1 R2 வந்தோன்னா செல்லிங்கான சான்சஸும் இருக்குது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு பெரிய மூவிங் கொடுக்கல, லோவும் பெரிய லோ வரல, ஹையும் பெரிய லோ போகல. ஸோ ஒரு சைட்வேஸ் மூவில் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டாக க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மார்னிங் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 54,251, 54,295, S1 S2 53,773, 53,714. ரெசன்ஸ் ரேஞ்ச் டச் ஆகிட்டு, அதாவது R1 R2 ரேஞ்ச் டச் ஆகிட்டு கொஞ்சம் வீக்காக க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட R1 R2க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பையிங் சைடாகவும், எகைன் R1 R2 வந்து டச் ஆகிட்டு திரும்ப வீக்காக க்ளோசிங் கொடுத்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்ஸாகவும் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். அடுத்து பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் பை அரௌண்ட் 972 அந்த ஜோனில் பை பண்ணோம் அப்படின்னா 1010 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படிங்கிறது டே சார்ட் வியூவில் வந்து பார்ப்போம். டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து நல்லாவே புல்லிஷ் பிரேக் ஆகிருக்கு. அதாவது இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் போயிட்டு எகைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் வந்து பையிங் எடுத்து திரும்ப ஹை இருக்குது. ஆனால் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ண முடியலை. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா கண்டினியூ ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோன் வரை எகைன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பாட்டம் ஜோன் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க லோ எல்லாமே ஸ்வைப் பண்ணிவிட்டு ஒரு பையிங் மூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய லோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்ட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க லோ பிரேக் பண்ணி காட்டிட்டு மேலே எபோவ் லெவல் க்ளோசிங் வச்சுருக்கு. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் லெவலில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருந்திருக்கு. பட் என்னென்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணி காட்டிட்டு ஸோ அதே ஜோனில் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் என்னோட டே ஹையை பிரேக் பண்ணாலும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி பையிங் எடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இமீடியட்டாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் எந்த ஜோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 979 ஒரு டார்கெட் இருக்குது இன்ட்ராடே லெவலில். அடுத்த லெவல் வந்து பார்த்தோன்னா 984, அடுத்து வந்து 993. ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா எகைன் வந்து 1010 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு மூவ் வந்து நம்ம சொல்லியிருக்க ரேஞ்ச் எல்லாமே இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எகைன் வந்து நமக்கு இந்த டே லோ வந்து பிரேக் ஆகக்கூடாது. அதாவது 949க்கு கீழே ட்ரேட் ஆகி ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பை பண்ணிவிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா செல் பண்ணிடலாம். எகைன் லோ வந்து பை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் இது கூட. அதே சமயம் நீங்கள் பொசிஷனில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா 1010 வரலையுமே நமக்கு இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க 949. ஸோ இது வந்து என்னோடய வியூ தான். நீங்கள் உங்களோட வியூலையும் நீங்கள் வந்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் அதை சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா அந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.